விஜய் வெற்றியை பார்த்து முடங்கிய மேயர் பிரியா இப்போ எங்க தெரியுமா? தமிழக அரசியலில் இப்ப பரபரப்பாக பேசப்படும் விஷயம் என்ன தெரியுமா? முதல்வர் விஜயை இன்னும் நேரில் சந்திக்காத சென்னை மேயர் பிரியா பற்றி தான். தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி வெறும் 3 ஆண்டுகளுக்குள் தமிழகத்தின் முதலமைச்சராக உயர்ந்திருக்கிறார் விஜய். சினிமாவில் தளபதி என்று ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட அவர் இன்று தமிழக அரசியலின் மைய புள்ளியாக மாறியிருக்கிறார். பதவியேற்ற நாள் முதல் முதலமைச்சர் விஜய் தொடர்ந்து அதிரடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார். பெண்கள் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு, போதை கலாச்சார ஒழிப்பு, வேலை வாய்ப்பு என தொடர்ந்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். அதோடு மட்டுமல்லாமல் முன்னாள் முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் முதல் பல்வேறு கட்சி தலைவர்களையும் முதலமைச்சர் விஜய் நேரில் சந்தித்து வருகிறார். இந்த எல்லா சந்திப்புகளுக்கும் நடுவில் சென்னை அரசியலில் ஒரு விஷயம் மட்டும் பெரிய கேள்விக்குறியாக மாறியுள்ளது. அது சென்னை நகரத்தில் இருக்கும் மேயர் பிரியா இன்னும் முதலமைச்சர் விஜயை நேரில் சந்திக்கவே இல்லை. ஆமாம், ஆட்சி மாறி பல நாட்கள் ஆகிவிட்டது. முதல்வராக விஜய் பதவியேற்று விட்டார். பல அரசியல் தலைவர்கள், நிர்வாகிகள், பிரபலங்கள் என பலரும் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்து விட்டனர். ஆனால் சென்னை மாநகராட்சியின் மேயரான பிரியா மட்டும் இன்னும் நேரில் சந்திக்காதது சமூக வலைதளங்களில் பேசு பொருளாகியுள்ளது. நேரில் சந்திக்கவில்லை சரி, குறைந்தபட்சம் சமூக வலைதளங்களிலாவது வாழ்த்து தெரிவித்தாரா என்ற கேள்விகளும் இணையத்தில் எழுந்து வருகின்றன. திமுக ஆட்சி காலத்தில் எந்த அரசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அமைச்சர் சேகர் பாபு மற்றும் திமுக நிர்வாகிகளுடன் மேயர் பிரியா தொடர்ந்து கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. ஆனால் தற்போது ஆட்சி மாறி விஜய் முதலமைச்சராக பதவியேற்று இத்தனை நாட்கள் கடந்தும் ஒரு மரியாதை சந்திப்பு கூட நடைபெறாதது குறித்து பல்வேறு யூகங்கள் பரவி வருகின்றன. சிலர் உள்ளாட்சி தேர்தலை நினைத்து மேயர் பிரியா அமைதியாக இருக்கிறாரா என்றும், திமுக தோல்வியின் அதிர்ச்சிதானா காரணம் என்றும் சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்து வருகின்றனர். ஆனால் இந்த விவகாரம் குறித்து திமுக தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. முதல்வர் விஜயை சந்திக்க வேண்டும் என்றால் அதற்கான அனுமதியும் நேரமும் தேவைப்படுகிறது. அது கிடைத்ததும் மேயர் பிரியா நிச்சயமாக முதலமைச்சரை சந்திப்பார் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் முதல்வர் விஜய் தற்போது பெரும்பான்மையை நிரூபிப்பது, அமைச்சரவை அமைப்பது உள்ளிட்ட முக்கிய நிர்வாக பணிகளில் மிகவும் பிஸியாக இருப்பதால் அவரது நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்பதற்காகவே மேயர் பிரியா இன்னும் அப்பாயின்மெண்ட் கோரவில்லை என்றும் திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மேயர் பிரியா விரைவில் முதலமைச்சர் விஜயை சந்திப்பாரா அல்லது இந்த விவகாரம் இன்னும் அரசியல் பேசு பொருளாக தொடருமா என்பது இனி வரும் நாட்களில் தெரிய வரும். மேயர் பிரியா முதல்வர் விஜயை இன்னும் நேரில் சென்று சந்திக்காமல் இருக்க காரணம் என்னவாக இருக்கும் என்பதனை கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ஸ்கிரீன் TN சேனலை ஃபாலோ பண்ணுங்க.